ஜாபர் சாதி விவகாரத்தில் வந்து 2013 அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அவர் மேல ஒரு வழக்கு இருந்தும் அதிமுக விசாரிக்கலன்னு சொல்லிட்டு நேற்று அமைச்சர் ரகுபதி அவர் குற்றச்சாட்டு சொல்லியிருந்தாரு. ஸோ அதை நீங்க எப்படி? அவர் என்னன்னா தன்னை வந்து மாத்துறதுக்காக இன்னைக்கு திமுக ஆட்சியில் எவ்வளவு தூரம் போதைப் பொருள் நடமாட்டத்திற்கு அவர் தலைமாவை 2006 தான் அவர் அந்த பிசினஸே தொடங்குறார். சாபர் சாதிக்கினுடைய பிசினஸே வந்து கலைஞர் ஆட்சியில் அந்த இது தொடங்கினதாக ஒரு செய்தி வருகிறது. 2006 இருந்து தொடங்கியிருக்காரு. பட் எப்படி நடத்தினாரு, அப்புறம் நம்மளுடைய ஆட்சியில் வந்து நிச்சயமாக வந்து அது வந்து தடுத்திருப்பாங்க. அதனால பேசாமல் இருந்திருப்பாரு. திரும்ப என்ன செய்யறாரு, இப்ப நம்முடைய மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சியில் ஆரம்பிச்சோன்ன 2021 4 கம்பெனிகளை ஆரம்பிக்கிறார். 4 கம்பெனியின் மூலமாக சீ ஃபுட்ஸு, SM சீட் ஃபுட்ஸு, இந்த மாதிரி நிறைய கம்பெனிகளை ஆரம்பிச்சு அதன் மூலமாக மறைமுகமாக போதைப் பொருட்களை கடத்திக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து தமிழ்நாடு போலீஸும் கண்டுபிடிக்கல, மத்திய போலீஸும் கண்டுபிடிக்கல. இது என்ன, அமெரிக்காவில் இருக்க அந்த ஏஜென்சி வந்து அமெரிக்காவுடைய போலீஸ் வந்து இந்த மாதிரி ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற நாடுகளில், இந்தோனேசியா போன்ற நாடுகளில் போதைப் பொருள், மோசமான போதைப் பொருள் தயார் பண்ணுறதுக்கான மூலப்பொருள் வந்து இந்தியாவிலிருந்து வர்றதாக தெரிகிறது. எனவே இந்தியாவுடைய அரசுக்கு அவங்க சொல்லி அதன் மூலமாகத்தான் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இந்த தமிழ்நாட்டுடைய போலீஸும் நடவடிக்கை. இதே நேரத்தில் எங்களுடைய அம்மாவுடைய ஆட்சி இருக்கும்போது ராணுவத்தால் பிடிக்க முடியாத சந்தன கடத்த வீரப்பனை கர்நாடகா போலீஸ் கண்டுபிடிக்க முடியல, கலைஞர் காலத்தில் கண்டுபிடிக்க முடியல. சன் டிவிலாம் போய் பேட்டி எடுத்தாங்க. நம்முடைய நக்கீரனுடைய ஆசிரியர், அவர் என்னப்பா கோபால்லாம் போய் பேட்டி எடுத்தார். ஆனா தமிழ்நாட்டுடைய காவல்துறை அது வேடிக்கை பார்த்துருந்துச்சு. அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு. என்னன்னா தமிழ்நாடு வந்து போதைத்தனமாக மாறிவிட்டது. இதைத்தான் எங்க பொதுச் செயலாளர் சொல்றாரு. இன்னைக்கு ராமேஸ்வரத்தில் பாத்தீங்கன்னா அடிக்கு ஒரு முறை கடத்துறாங்க. அதே மாதிரி இங்க இருந்து பல இடங்களுக்கு கடத்துறாங்க. இதுக்கு வந்து இது வந்து அவர் பல ஆயிரம் கோடி சம்பாதிச்சிருக்காரு. ரெண்டாவது திமுகவோட தான் தொடர்போட அவர் போட்டோ எடுத்திருக்காரு. எல்லாமே சம்பவங்கள்லாம் வந்திருக்கு, படம் எடுத்திருக்காரு. இதெல்லாம் செய்தியில வருகிறது. இன்னும் சொன்னா முதல்வருடைய மருமகளே வைத்தே அந்த படத்தை இது பண்ணியிருக்காங்க. ஆக இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வந்து எங்க ஆட்சியில் ரகுபதி பேசாம பூசி முழுகிறார். இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கணும்ல, என்ன சொல்றீங்க, விசுவாசமா இருக்கணும்ல, அதுக்காக அவர் அப்படியெல்லாம் பேசுறாரு. ஆமா ஆமா, நாங்க நடவடிக்கை எடுக்கணும். இந்த அரசை முதல்ல வீட்டுக்கு போக சொல்லணுங்க. ஏன்னா நம்முடைய இளைய சமுதாயம், அடுத்த நம்முடைய எதிர்கால மன்னர்கள், இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய வல்லரசை ஆகக்கூடிய ஜாம்பவான்கள், நம்ம இளைஞர்கள், இளம் பெண்கள், இவங்களுடைய வாழ்க்கை பாழாகிறது இந்த ஆட்சியில். எனவே இந்த ஆட்சியை விரைவாக வீட்டுக்கு அனுப்பினால்தான் இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த முடியும் என்பதற்காக ஆனால் எங்கள் பொதுச் செயலாளர் மற்றும் கழக மூத்த முன்னோடியெல்லாம் போய் கொடுத்துருக்காங்க. ஆமாம், அனுமதியெல்லாம் எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டாங்கப்பா, மதுரையெல்லாம் கொடுத்துட்டாங்க. மிக சிறப்பாக நடத்துவோம். வாங்கலை, உங்கள் தொலைக்காட்சியெல்லாம் வர சொல்லுங்க.